அன்பை நேசிக்க வேண்டும். அன்பை எப்படி நேசிப்பது? உலகத்தில் எத்தனை மகான்கள், எல்லா மதங்களும் நான் மதம் என்பது ஒரு தனிப்பட்ட அந்த வார்த்தை ஒத்துக்கொள்வதே இல்லை. மனிதர்கள் எல்லோரும் ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள். அவள் எடுத்துக்கொண்ட காரியங்களை போக வேண்டும். பல வார்த்தைகள் நாம் தவறுதலாக அர்த்தம் புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையின் நடைமுறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மிருகங்களை கால்நடை என்கிறோம். நாமும் காலால் நடக்கிறோம். அப்ப நாமும் கால்நடைகள் அல்லவா? யாராவது சொல்ல முடியுமா? மிருகங்கள் காலால் நடக்கின்றது, மனிதர்களும் காலால் நடக்கின்றார்கள். ஆகவே நாமும் கால்நடைகளா? அப்படி இல்லை. மனிதன் மனத்தால் நடக்க வேண்டும். சரீரத்தில் உள்ள கால்களால் நடப்பது இயற்கை. மனதால் நடக்க வேண்டும். அன்பு, பரிசுத்தம், ஞானம், அமைதி, அடுத்தவருக்கு உதவுதல், ஏழைகளுக்கு இறங்குதல், அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாம், எடுத்து கொடுப்பதற்கு இருந்தால் போதும். ஒரு மிகுந்த ஜனவந்தன் அருளை கொடுத்து பொருளை கொடுத்த இறைவன் அவனுக்கு மனதை கொடுக்கவில்லை. ஒரு நாள் அவன் கண்ணிலே இறைவனை கண்டதாக அவன் கூறினான். கடவுள் என்னோடு பேசினார் என்று சொன்னான். அருகில் இருந்தவன் கேட்டான், கடவுள் என்ன மொழியில் பேசினார் என்று சொன்னான். ஏதோ ஒரு மொழியை சொன்னான். இன்று இரவும் வருவதாக கூறியிருக்கிறார், அவளுடன் பேசி பார்க்கலாம், நாளை எனக்கு சொல்லு என்ன பேசினார் என்று என்றான். கடவுள் வந்தார். உன்னிடம் என்னென்ன பொருள் இருக்கின்றது? ஒரு 500 கோடி ரூபாய்க்கு பணம் வைத்திருக்கிறேன். பெங்களூர், சென்னை, பாம்பே, இந்தியாவின் பல பகுதியில் பல ஏகமான பங்களாக்கள் வச்சிருக்கிறேன். ஒன்றை உனக்கு மட்டும் சொல்கிறேன், சுவிஸ் பேங்குக்கும் பணம் கொடுத்து வச்சிருக்கேன், தெரியாது. அதன் பிறகு என்ன வைத்திருக்கிறார்கள்? சமயங்களில் ஜிஆர்டிக்கு நானே கடன் கொடுக்கிற மாதிரி தங்க நகைகள் என்னிடம் ஏகாரணமாக இருக்கின்றன. சந்தோஷம். வேறு என்ன வைத்திருக்கிறார்கள்? ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் நான் வளர்த்து வருகிறேன். வேறு என்ன வைத்திருக்கிறார்கள்? சென்னை தொடங்கி ரெட் ஹில்ஸ் வரைக்கும் இருக்கும் நிலங்களை எல்லாம் நான் வாங்கிவிட்டேன். மிகவும் சந்தோஷம். வேறு என்ன வைத்திருக்கிறார்கள்? வெளிநாட்டு கம்பெனிகளில் நான் ஏகமாக முதலீடு செய்திருக்கிறேன். வேறு பெயர்கள். வேறு என்ன வைத்திருக்கிறார்கள்? வெளிநாட்டில் இருந்து ஏகமாக பணம் வருகின்றது. ஏதோ சிலதை செய்கிறேன், பலதை நான் வைத்துக் கொள்கிறேன். வேறு என்ன இருக்கின்றது? சரி, உனக்கு அந்த பணம் இல்லாமல் நான் செய்து விடுவேன் இறைவன் என்ற ஒரு சக்தியினால் என்ன செய்வார்? பரவாயில்லை, நிலங்களை விட்டுக் கொள்கிறேன். அந்த நிலமும் இல்லாமல் செய்து விடுகிறேன். அப்பொழுது என்ன செய்வார்? நான் மறைமுகமாக வைத்திருக்கும் சுவிஸ் பேங்கிலிருந்து பணம் எடுத்துக்கொள்வேன். அதையும் அரசினர் பார்த்து எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அப்பொழுது என்ன செய்வார்? தங்க நகைகள் என்னிடம் கோடிக்கணக்கான சவரங்கள் இருக்கின்றன. அதுவும் இறைவன் என்ற சக்தியினால் இல்லாமல் செய்து விடுவேன். அப்பொழுது என்ன பண்ணுவார்? ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் இந்தியா முழுவதற்கும் பசு கொடுத்துக்கொண்டு பால் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் செய்து விடுவேன். ஏகப்பட்ட பங்களாக்கள், அதுவும் இல்லாமல் செய்து விடுவேன். இந்தியாவில் உள்ள பேங்க் பேலன்ஸ் வேறு பெயர்கள், அதுவும் இல்லாமல் செய்து விடுவேன். வேறு என்ன இருக்கும்? என் உறவினர்களிடம் கேட்டு வாங்கி தருவேன். அந்த உறவினர்களும் உனக்கு கொடுக்க விடாது பண்ணும் செய்து விடுவேன். என் நண்பர்களிடம் கேட்பேன். நண்பர்களும் உனக்கு இல்லை என்று மறுத்து கூறும்படி நான் செய்து விடுவேன். அப்போது நான் தங்கியிருக்கும் வீட்டில் ஏகப்பட்ட விலை உயர்ந்த பர்மாத்தைகளால் செய்யப்பட்ட மரங்கள், கோடிக்கணக்கான ரூபாய் மரங்கள், இந்த சாதனங்கள் உபயோகிக்கும் சாதனங்கள் இருக்கின்றன. அதுவும் இல்லாமல் செய்து விடுவேன். வேறு என்ன செய்வது என்னிடம்? எல்லாவற்றையும் கொடுத்தேன் என்றால் நீர் பிடிங்கிக் கொள்வதாக கூறுகிறார். என்ன செய்வது என்றால் இதை தவிர வேறு என்ன இருக்கிறது? என் வீட்டில் இருக்கிற கிணறில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரையும் வற்ற செய்து விடுவேன். வேறு ஒன்றும் இல்லை. என்னிடம் கொடுப்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. என்னை நினைத்து சத்தியத்தை என்று சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாயே, அந்த கண்ணீர் தான் எனக்கு வேண்டும் சொன்னது இறைவன். அன்பே உருவமாய் ஆரமே நெய்யாக இன்புருகும் சிந்தை இடுத்திரியாய்
இறைவனை, நான் இந்த பாவப்பட்ட சூழ்நிலையில் எல்லா விதமான பாவங்களையும் செய்து நான் ஒரு நைந்து கிழிந்து போன துணியாக இருக்கிறேன், உபயோகப்படாத துணியாக இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, என்னை ஒரு உடுப்பாக தேய்த்துக்கொண்டு இறைவனை நீ போட்டுக்கொண்டேன், எனக்கு பார்ப்பதற்கு ஆசை. இறைவன் ஏற்றுக்கொண்டார். ஆக இதிலிருந்து இறைவன் என்பது எது? கல்லிலா, மண்ணிலா, கட்டையிலா, படிக்கும் பொருளா, எதிலுமே இல்லை, உன் மனிதனே இருக்கிறது. அதைத்தான் உள்ளே கடவுள், உள்ளே அது எப்பொழுது வெளியே வரும்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது வரும், அடுத்தவர்களுக்கு நல்லது சொல்லும் பொழுது வரும். நான் எப்பொழுதும் ஆலயத்துக்கு செல்வேன், என் வீட்டில் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இந்த அம்மா முதல் நாள் இங்கே உஷான்னு ஒரு அம்மா நம்ம ஆசிரமத்தில் ஒரு வாரம் என் பையன் சரியாக படிக்கலைன்னுவா. 2வது வாரமும் அதே சொல்வான். 3வது வாரம் இந்த பையன் அதோட 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். உன்னுடைய எண்ணங்கள் பின்தங்கி விட்டன. இறைவன் எல்லாருக்கும் கொடுப்பதை தடுப்பதில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாக நாம் இருக்கிறோமா என்பதை அதுதான் நம்ம ஓன் எவாலுவேஷன் கிடையாது. சுவாமி பூஜையெல்லாம் நிறுத்திட்டார், பண்ணு, உன்னை எதிர்பார்க்கல. இறைவன் என்ன கேட்டார்? இப்போது கலியுகத்திலே இறைவன் ஒரு முக்கியமான வார்த்தை, ஒருபோதும் இறைவன் மனிதனாக இப்பொழுது பிறப்பது இல்லை. கடவுள் என்னோடு பேசினார், உன்னோடும் பேசுவார். இங்கே உலகம் புகழும் ஒரு துறவி வந்திருந்தார். இது அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு, கண்களை திறப்பதற்காக. ஏனென்றால் நானும் ஒரு துறவி, அதே போட்டில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த குருவிடத்திலே வந்தார். மிகவும் வசதி உள்ள குடும்பம். நேற்று இரவு கனவிலே லக்ஷ்மி நரசிம்மன் எனக்கு காட்சியளித்தார். நீ அமெரிக்காவில் அவர் அந்த பேக்ரவுண்டில் இருந்தாவே தெரியும், நிறைய சொத்தெல்லாம் இருக்கணும். ஆகவே உன்னிடம் உள்ள நகைகளை எல்லாம் இப்பொழுது அணிந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதை எல்லாவற்றையும் காணிக்கையாக இறைவனுக்கு பெருமாளுக்கு கொடுத்துரும் என்கிட்ட சொன்னான். அந்த அம்மா சொன்னான், ரொம்ப சந்தோஷம், அப்படியா கேட்டா அப்படின்னு சொல்லி கையில் இருக்க விலையெல்லாம் கழிச்சுனா இப்படி. அப்போ அந்த பொண்ணோட ஆண்டி அத்தை வந்தா, ஒரு நிமிஷம் கொடுக்கறது இன்னும் 4 சேர்த்து தருவான்னு அழைச்சிட்டு போயிட்டு, ஏம்மா கேட்டாங்க. கடவுள் பேசினான், ஒரு விஷயம் யோசனை பண்ணாங்க. நாளைக்கு கொடுப்போம். மறுநாள் அந்த அம்மா வந்தாங்க, பூரா சர்வாபரண பூச்சிதியா, மொபைல் ஜுவல்லரி ஷாப் மாதிரி அந்த அம்மா வந்தா. கொண்டு வந்திருக்கேன். ஓஹோ, கொண்டு வந்திருக்கேன், எல்லாமே உங்களுக்கு தான். ஒரே ஒரு வார்த்தை, நானும் ஒரு மனுஷியாக பிறந்து என்னிடம் இறைவன் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடத்தில் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை, இன்று கனவு என்னிடம் சொல்லிட்டு நாளை எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். குரு பேச முடியல, அதைத்தான் நாம் செய்கிறோம். பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாவதில்லை. இந்து மத தர்மத்தின் பிரகாரம் நீ எதை போட்டு இதை அறுவடை செய்கிறோம், அது இப்பொழுதே அறுவடை செய்கிறோம். அசலும் இல்லை, முதலும் இல்லை. எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர் என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியாது என்று நம்மேல் ஒரு பரிதாபகரமான சூழலை நாம் உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது அழகாக இந்த மார்வாடிகள் சொல்வார்கள், நான் அந்த தமிழில் சொல்றேன். வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்து அட்டிகை விற்று வட்டி கட்டினாங்களாம். வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்து அட்டிகை விற்று வட்டி கட்டினா அப்போ அந்த அசல் என்ன ஆகும்? அதுதான் வாழ்க்கை. மனதால் நடங்க, மனதால் நடக்க வேண்டும். வார்த்தைகளில் தெளிவு வேண்டும். நாம் தெளிவு பெறவில்லை. என்னை பொறுத்த எத்தனை மகான்கள் ஆசிரியர்கள் படிப்போம், கேட்டோம், கண்டோம், ரசித்தோம், பார்த்தோம், ரசித்தோம், முடிந்தது. என்ன முயற்சி எடுத்து நாம் அதற்கு ஏற்பாடு செய்து கொண்டோம். உன்னால் என்ன முடிந்ததோ அதை இறைவனுக்கு செய். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. சந்தோஷம். மகாபாரதத்திலே ஒரு காட்சி, பல தர்மங்கள் செய்த கர்ணன் உயிருக்கு மஞ்சாடி கொண்டிருக்கிறான். தர்மமே செய்யாத துரியோதனன் சந்தோஷமாக இறைத்தை எதிர்கொண்டிருக்கிறான். தர்மதேவதையை கேட்டார்கள், இது என்னது, இது இவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு இல்லாத தர்மம் பண்ணாத இருக்கு. இது என்ன சொன்னா, அந்த தர்மதேவதை என்ன சொல்லிட்டா,
துரியோதனன் அரண்மனை வாதையில் உட்கார்ந்திருப்பார். அப்பொழுது யாரேனும் பிச்சை கேட்டு வரும்பொழுது இதை என்ன பண்ணுவாங்க, அந்த எதிர் வீட்டுக்கு போ, அங்கே கர்ணன் ஒருத்தருக்கு அவன் கொடுப்பான்னு போல இந்த கை காட்டினார்கள். அந்த ஆள்காட்டி விரலினால் அவன் வாயிலை வைத்துக் கொண்டு போது அதிலிருந்து அமிர்தம் வந்து அவன் ஆனந்த நிலையில் அடைந்து விட்டான் என்பதாக கதைகள். நம்புவது இல்லைங்க, அது வேறு விஷயம். இதிலிருந்து என்ன தெரிகிறது, தர்மம் செய்ய முடியவில்லை என்றாலும் செய்யும் இடத்தை காட்டு. கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கார். இந்தியா ஒரு ஏழை நாடு அப்படின்னு ஒத்துக்க முடியாது. அது கூட நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிற வெளிநாட்டு கருவத்தில் வந்து சொல்லிதான் நமக்கே தெரியும். நம்மளால கண்ணை மூடிக்கொண்டிருப்போம். இயற்கையை எந்த அளவு நாம் நேசிக்கிறோம். இந்த மலர்களுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியுமா? கீழே மண்ணை வைத்திருக்கிறேன், அந்த மண்ணை தொற்று இன்னைக்கு வணங்க வேண்டிய நாள். பூமி தாய்க்கு நன்றி செலுத்துவது மட்டுமில்லை, நாம் இந்த மண்ணிலே பிறந்து மண்ணிலே விழுந்து மண்ணிலேயே மறைய போகிறோம். வாழ்வாவது மாயம், அது மண்ணாவது சின்னம். அதனால விவிலியத்திலே ஒரு வார்த்தை கூறினார்கள், நீங்களெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கலரையை போல் இருக்கிறீர்கள். அது சத்தியமா உண்மை. முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா? சந்தோஷம் என்பது மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கொடுப்பதை வைத்து இருப்பதை வைத்து ஆசி என்று நினைத்தாலே சந்தோஷம். நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் என்றால் எதையும் இழக்கவில்லை, இழப்பதாக நாம நினைத்துக் கொண்டோம். ஒரு கிரகத்தில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு சகோதரி, ஒரு கன்னியாகுமரி ஞாபகம் வந்து, ஸ்ரீமதப்படி செயின்ட் சார்ல்ஸ் ஆர்டர் செய்த சகோதரி. எனக்கு ஒரு 40 வருஷமா பழக்கம். சிஸ்டர் கேத்தரின் பேர். நான் மதர் சுப்பீரியர் ஆனாலும் ஜெனரல் கட்டியாலும் நான் சிஸ்டர் தான் கூப்பிடுறப்ப நீங்கள் ரொம்ப அதிகமாக நான் குட் மார்னிங் சுவாமிஜி. அவர் சொல்கிறார், oh lastly 3 days is much paining here and so the 4 days are the stomach paining. The 5 days I cannot walk. The 2 days I vomit for this afternoon. These fish is ஆகணும். அப்படியே சொல்லி 16 வருஷம் நம்ம கடந்துட்டோம். 16 வருஷமா நான் ஃபைனலாக கேட்டேன், நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடலாம், திரும்ப அப்போ கொண்டு வந்து பார்த்தேன். You break the rule, Swamiji. As a sannyasi, Hindu grandson is not come now. Who said? Who made the rule? ஏதாவது விவிலியத்தை எனக்கு தெரியுமா, கிறிஸ்தவங்களை வந்து மற்றவங்க வந்து வியாதிகளை பார்க்கக்கூடாதுங்கிறது. வியாதி எச்சலுக்காக ஜெபிங்கன்னு சொல்கிற ஒரே இடம் அந்த இடம் தான். நாங்கள் எங்களுக்கு தான் ஜெயிப்போம். கடவுளே, என் பையன் கல்யாணம் ஆகணும், எனக்கு பெரிய வேலை கிடைக்கணும், நான் நிறைய பணக்காரணும், என் குடும்பம் நானும் நல்லா இருக்கணும். பகிர்ந்து கொள்வதை பக்கத்து வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. உலகம் புகழ இந்து மத சன்னியாசிகள் தெருவில் எல்லாம் படித்தது எல்லாமே கிறிஸ்தவ பள்ளிகளில் தான். இன்னைக்கு எங்கள் மகாசுவாமி எங்கள் குரு திண்டிவனம் மிஷன் ஸ்கூலில் படித்தார். நான் படித்த செயின்ட் ஃப்ரான்சிஸ். அடுத்தது என்னுடைய கல்லூரி படிப்பை வேறு வேணாம் போல செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி, அதுக்கு பிறகு லயோலா, அதுக்கு பிறகு ஆர்டின்ஸ். ஏனென்றால் நம்முடைய இந்து தர்மங்கள் வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணுறாமா இல்லையாங்கிறது இல்லை, ஆனால் அவர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். அதனால தான் எனக்கு ஒரு ட்ரெயினில் கிருஷ்ணாவும் ஒன்று, கிறிஸ்துவும் ஒன்று. எல்லாவரையும் ஏற்றுக்கொண்ட பக்குவங்கள் மனதிற்கு வேண்டும். அன்பே உருவாக, ஆர்வமே நெய்யாக, இன்புறுக்கும் சிந்தை இடுதிரியாய், அன்பை விதையுங்கள். அன்பை விதையுங்கள். அதில் இறை உணர்வு என்கிற நீரை அதில் ஊற்றுங்கள். அதில் இந்த காலத்தில் பக்திங்கிற பூச்சி மருந்து அடிக்கணும். என் சகோதரி ரொம்ப பக்தி, தினம் கோயிலில் தான் இருப்பான். இவன் கோயிலுக்கே போக மாட்டான். பக்திங்கிறது வந்து கோவிலுக்கு போகிறதுனால மட்டும் இல்லை, பகவத்கீதை பைபிள் படிக்கிறதுனாட்டும் இல்லை, ஆத்மார்த்தமான உணர்வு இருக்குதான். ஓன் எவாலுவேஷன் நமக்கு வேணும், சுய மதிப்பீடு அது எங்களுக்கு கிடையாது.
we came from different background, என்ன பேக்ரவுண்ட். விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் பைபிளுடைய பாட்டில் நிறைய இருக்கு. நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அதுலேயும் சொல்லியிருக்கு. ஆத்மாவை ஞானத்திற்கு பக்குவங்கிறதான் துறவு நிலைக்கு தான். ஞானத்தை உணர்ந்துகள். நான் செய்யறது நீங்க செய்யற காரணம் எல்லாமே ஞானம். வீட்டில் அம்மா சமையல் செய்து ஒரு ஞானம், அது ஒரு மெடிடேஷன். ஒரு குழந்தையை வளர்க்கிறது ஒரு ஞானம். ஒரு கலை கற்றுக் கொடுப்பது ஒரு ஞானம். நல்ல நீதி போதனை கதைகளை சொல்வது ஒரு ஞானம். ஆகவே எல்லாம் ஒன்றாக இருக்கிறது ஒரே ஞானம். அது இறை ஞானம், உள் உணர்வு என்று சொல்லப்படுகிற ஞானம். நீ மனதால் நினை, வாசலில் சொல்லு, உன்னை நடத்தி செல்வேன். காலால் நட, அதை தாண்டி நீ மனதால் நட. மனமது செம்மையானால் வாக்கு வரும். வார்த்தைகளில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதை சிந்தனை செய்தால் உள்ளுக்குள் ஏற்படப்படும் ஒரு புனிதமான உணர்வை உன்னை காப்பாற்றும். எங்கே இருக்கிறார் கடவுள்? நிறைய கதை படிச்சுக்கோ. தூள்ல இருப்பான், திரும்ப இருப்பான், உங்க வீட்டில் இருப்பான், எங்க வீட்டில் இருப்பான், இங்கே இருப்பான். ஒரு பக்தி உணர்வுக்காக ஞானம் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்ட கதைகள். ஆனால் உன் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம உணர்வினை நீ எடுத்துக் கொள்ள வேண்டும். சரி, இங்கே எத்தனை சைவர்கள் இருக்கிறார்கள்? சிவமதத்தை சேர்ந்தவர்கள் கைதூக்குங்கள். விபூதி தரிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? திருமண் தரிப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நாமம். சரி, சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம், இது எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு கருத்து உண்டு, அடிப்படை கருத்து. இங்கே உள்ளே ஒரு ஆத்மஸ்வரூபம். சைவர்கள் சிவனாகவும் ஆத்மலிங்கமாகவும், வைணவர்கள் நாராயணனாகவும் பூஜை செய்கிறார்கள். அதுக்கு அபிஷேகம் எப்படி பண்ணுறது? விலையை வச்சு நான் போனேன், ஷாலிகிராம் போனேன், சுவாமிக்கு விக்கிரம் வாங்கிட்டு வந்தேன். காலஸ்திரி போனேன், இது சொன்னமிக்கு சிலா. இதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடியது. மனதால் பார்த்தது என்ன? இங்கே இருக்கும் ஒரு ஆத்மஸ்வரூபத்திற்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி அங்கே பரம்பொருள் நிறைந்திருக்கிறது. மூன்றாக ஒன்று சேர்ந்து பிதாசுமர் பரிசுத்தாவின் செய்யப்படும் எல்லாம் மூன்றாக ஒன்று சேர்ந்து ஒரு ஆனந்த உறுப்பு இருக்கின்றது. அதற்கு எப்படி அபிஷேகம் செய்யுது? ஒரு ஏழைக்கு குடிப்பதற்கு தண்ணீரோ அன்பான வார்த்தைகளோ சொல்லி அறிவுரை சொல்லும்போது அதற்கு அபிஷேகம். வசதி, இது எல்லா மதத்துக்கும் பொதுவான கருத்து. வசதியற்றவர்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கும் போதும் அந்த இறைவனுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. கல்விக்கான உபகரணங்கள், தங்குவதற்கு இருப்பிடங்கள், அவர்கள் கைத்தொழில் செய்வதற்கு பணத்தை கொண்டு சோம்பேறியாகிற கைத்தொழில் செய்வதற்கு உண்டான கடமைகளை செய்யும் பொழுதும் அந்த உள்ளிருக்கும் இறைவனுக்கு அலங்காரம். கடைசியாக உணவில்லாத உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் என்பது போல உணவில்லாத ஏழைக்கு உதவி செய்யும்போது உள்ளே இருக்கிற தெய்வத்திற்கு நாம் உள்ளவனை அர்ப்பணம் செய்கிறோம். இதுதான் உண்மையான தத்துவம். வேத கருத்தை இதோட மாற்று கருத்து கிடையாது. நீ என்று சொல்லும்போது நான் என்று சொல்வார். நீ என்று சொல்லும்போது நான் ஒன்றில் இருக்கிறேன். நான் என்று சொல்வது நீ மட்டும்தான் இருப்பாய். இத்தனை பூஜைகள் நாம் தான் செய்தேன் என்று உதவிகள் ஒட்டுவதில்லை. நாம் செய்தோம் என்றால் உதவிகள் ஒட்டும்போது உள்ளம் ஒட்டும். இது யாரு? நான் பண்ணேன், இது நான் பண்ணேன், இது நான் பண்ணேன். இந்த மலர்களின் தத்துவம் என்ன? இயற்கை தாய் கொடுத்த மலர்கள், பூமி தாய் கொடுத்த புனித கொடைகள். இந்த இயற்கையான மலர்களுக்கு இறைவன் எப்படிப்பட்ட வர்ணத்தை கொடுப்பாங்க? ராஜபேட்டிகா, ராஜஸ்தானியா, பெங்காலியா, மதுபன்னா, இந்த கலைக்கு எதுவுமே இருக்காது. கடைசி வரை தன் கலரை
உள்ளுக்கு இழுத்து அப்படியே மண்ணோடு மண்ணா போகுமே தவிர கலர் மாறுவது. இறைவன் நம்மளும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த பூமியில் விழுந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று பஞ்சபூதங்களாலான பொருள்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து நான் உடன் இருக்கிறேன் என்பதை ஒரு நன்றி முகமாக. ஒரு அம்மா வந்தா, என் கனவுல சாமி வந்து எங்கள் அத்தை வந்து சொல்லிச்சு கடா கிடைத்தாங்க. கடா 3000 ரூபாய். 300 பில் சாப்பாடு போடு, 100 ரூபாய் சாப்பாடு. அது எங்கள் வேலூர் 60 ரூபாய்க்கு ஆரியா சாப்பாடு. யார் கேட்டாங்க? உஷா கேட்டால் சொல்கிறான், ஆரியாத்தில் அடிச்சுக்கிட்டு சாப்பாடு போடுறாங்க. 60 rupees வெரி குட் மீல். இறைவன் எதுவும் கேட்பதில்லை, நீயார் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிறார், உள்ளன்போடு கொடுப்பவர்கள். மற்ற கருத்துக்களை, பாரம்பரியமாக உள்ள கருத்துக்களை நான் மறுத்து பேசவில்லை, உண்மையதான். பாரம்பரியம் உள்ள வழக்கத்தை மாற்ற வேண்டாம், அதில் உண்மை பதிந்திருக்கிறது. ராஜராஜ சோழன் கோயில் கட்டினான், தஞ்சை சோழர் பரம்பரை என்று சொன்னார். கங்கை கொண்டான், கலிங்கத்து பரணி கண்டான், கடாரம் கொண்டான். பாண்டியனை சேர்ந்தவர்கள், சோழன் சொந்தக்காரர்கள், சேரன் வம்சத்தினர். மீன்கொடி, புலிக்கொடி, புயல்கொடி, புலிக்கொடி எல்லா கொடியும் பறக்குது. இப்போ அரசியல் கொடி தான் பறந்தது. இந்த மலர்கள் எல்லாம் பூமியிலிருந்து மண்ணுக்கு சமானம். மெலிந்து வர காற்றுக்கள், காற்றின் ஒலி, சப்தங்கள், அந்த பூட்டு அது வளர்வதற்கு உண்மையாக இருக்கிறது. நீரை ஒதுக்கிற 3 ஆண்டுகள். சூரியன் வரக்கூடிய சூரியானது நெருப்பானது கட்டுகிறது. காற்று செடிகள் மறந்து ஆடுகிறது. ஆகவே இந்த பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த பொருட்கள் இறைவா உனக்கு நாங்கள் படைக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் பஞ்சபூதங்களான இந்த சரீரத்தில் இந்த மனதை உங்களுக்கு படைக்கிறோம் என்பதற்கு ஒரு பொருள் அடங்கத்தான் நாம் செய்யலாம். இதை விட்டு ஒரு சிறு கதை இருக்கிறது. சிறு கதை. ஒரு முறை உலகை படைத்த அன்னை சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறார். அதனால எங்கிருந்தோ மலர்களெல்லாம் வந்து விழுந்திருக்கின்றன. இதுவரை ஆகிவிட்டது. பக்கத்தில் இருந்த தேவியர் இருவர் சொல்கிறார்கள், உதவி செய்வார்கள், அம்மா சபை முடிந்து விட்டது, நாம் போகலாம் என்று கையிலாக கொடுத்து எழுப்ப முயற்சிக்கும் பொழுது அந்த அன்னையானவர்கள் சொன்னதாக உண்டு, நான் எழுந்திருக்க மாட்டேன், நான் எழுந்திருக்க மாட்டேன். இந்த மலர்களெல்லாம் என்ன தெரியுமா? பூலோகத்தில் கஷ்டப்படும் மக்களின் துயர கண்ணீர் துளிகள், அவர்களின் இயக்கங்கள், அவர்களின் கஷ்டங்கள், அவர்கள் வாழ்க்கை துன்ப சோதனைகள், அவர்களுக்கு உண்டான தேவைகள், அது எல்லாவற்றையுமே எனக்கு அழுது கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் இப்போது எழுந்து விட்டால் அவர்கள் வருத்தப்படுவார்கள். அவர்கள் மனதில் நான் பாதத்தை வைத்து அமர்ப்பதற்கு, ரசிக்க செல்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை. ஆகவே நான் இப்படியே இருக்கிறது என்று சொன்னார்கள். இதுக்கு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகமே ஒன்று. எப்பேற்பட்ட உயர்ந்த கருத்து. ஆகவே இந்த மலர்களெல்லாம் நாம் மனதில் எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கும். துறவிகளுக்கும் கோரிக்கைகள் உண்டு, எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு. ஆகவே நம் கோரிக்கையெல்லாம் இறைவனுக்கு மலராக அஞ்சலி செய்யும் பொழுது அந்த இறைவனுக்கு உதவி செய்வராக, இறைவனை அறிமுகப்படுத்துவராக இருப்பதால் அந்த குருவிற்கும் அந்த புஷ்பாஞ்சலி உண்டு. எல்லா மதத்துக்கும் உட்பட்ட ஒரே ஒரு கருத்து, குருவின் மூலமாக இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். சைல்ட் பிராக்டிஸ் எத்தனை மாதம், எத்தனை வருஷம், அதெல்லாம் விஞ்ஞானத்தில் அடங்காத பல விஷயங்கள் இருக்கு. பேச போன இவ்வளோ சப்ஜெக்ட் 3 கிளாஸஸ் தான் நடத்துனாங்க. குருவின் மூலமாக இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அப்பான்னு அம்மா சொல்கிறா. ஆனால் அவனை அழிச்சு விடுவாங்க. அன்றைக்கி ஏபிசி கற்றுக் கொடுத்ததுனால இன்றைக்கி எம்எஸ்சி முடிச்சுட்டு டெக்ஸாஸ்லையும் மினிசோடாவில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். இந்த $. அது டாயர் மாதா, அது டாலரில் மாயாலோகம். அது அமெரிக்கா போனால் வரத்துக்கு மனசே வராது. இங்கே விழுந்து மண்ணில் சாப்பிட்டு அங்கே போன பாட்டி இப்படி வாஷ் ஹேண்ட் எங்கே பார்த்தாலும் அதுக்கு பிடிக்கல. நீங்கள் தான் வளர்ந்த, இது ஞான பூமி. ஆகவே இயற்கையை நேசிப்போம். ஒரு முறை இங்கே சச்சங்கத்தில் உஷாமா அவர் போயிட்டு இருக்கும்போது மதிய நேரம் ஒரு
நர்சரி ஸ்கூல் மரத்தடியில் மரம் இருக்குது. அம்மாக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்க. அங்கே இருந்த ஒரு அம்மா என்ன பண்ண, அந்த இலையெல்லாம் வந்து கிள்ளி இறங்கி போட்டு காரம் இருக்குது. எம்மா எங்கே வந்திருக்கீங்க? குழந்தைய அழைச்சின்னு போக வந்திருக்கேன். அந்த மரம் என்னம்மா பாவம் இருக்கிற கிள்ளி போடுறது? சும்மா என்ன சும்மா உன் குழந்தை விரலை வச்சு போட்டா சும்மா இருக்கியா? அது புங்க மரம். இறைவன் கூறியது என்னென்றால், வேதங்கள் உனக்கு உணவுக்காக எதை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளும், பொழுது போறதுக்காக. இப்போது பாருங்கள், புல் தரையில் நடக்காதீர்கள், புட்களை பிறக்காத உட்காந்துட்டே பேசி படிச்சு கொண்டே இருப்போம். நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உலகம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இயற்கை நன்றாக இருக்கிறோம். இயற்கை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் தாவரங்களை வளர்க்க வேண்டும். தாவரங்களை வளர்க்கவில்லை மனதில் உறுதி வேண்டும். எதை வந்தாலும் இது ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இருக்கக்கூடாது. இயற்கையை வணங்குங்கள். இயற்கையின் மூலம் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களை வணங்குங்கள். அன்பை விதையுங்கள். என் நாடு சின்னையை போட்டு என் நாடு